இப்ப விஜய் இன்னைக்கு மாட்டுதான் வச்சுக்கோங்களேன், 15 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும். 10% தப்பிச்சிட்டு இருக்காரு. உண்மையிலே நிர்மலா சீதாராமன் வந்து இல்ல விஜய் குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால அந்த 10% விட்டுட்டாங்கன்னு ஆமா, சொல்றாங்க. ஆமா. நீங்க அதான் சொல்றீங்க. நீங்க அன்னைக்கு சட்டம் அதுதாங்க. அன்னைக்கு 10% தான் அபராதம். சோ அததான் கட்ட மாட்டேன். நான் கட்ட மாட்டேன், கட்ட மாட்டேன்னு அவர் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இதே விஜய் நடிகர் விஜயாக இருந்தால் நானும் சரி ஓகேங்க. அவருக்கு உரிமை இருக்கு. அவர் ஏமாத்த பார்த்தாரு, ஏமாத்தாரு. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஒண்ணு இருக்கு. மேல்முறையீடு போகட்டும். பிரச்சனையே இல்ல. எனக்கு விஜய் என்னமோ பண்ணிட்டு போறாரு. பிரச்சனையே இல்ல. நான் தூய சக்தி. அது ஊழல் சக்தி. இது ஊழல் சக்தி. இது ஊழல் சக்தின்னு பேசிட்டு, நீ என்னப்பா பண்ண? நான் கருப்பணம் வாங்கினேன். கருப்பணத்தை வாங்கினத உடனே ஒத்துக்கிட்டியா? இல்ல உடனே ஒத்துக்கல. அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்களா? ஆமா. சர்ச்சுக்கு வந்த பிறகு தான் ஒத்துக்கிட்டியா? ஆமா ஒத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் உடனே ஒத்துக்கிட்டியா? இல்லங்க 5 கோடின்னு பொய் சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன்? 15 கோடின்னு உண்மையை ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? பொய் கணக்கு எழுதினேன். ரசிகர் மன்றத்துக்கு 2 கோடி 80 லட்சம் 89 லட்சம் கொடுத்தேன் பொய் கணக்கு எழுதினேன். என்னோட அசெட்ஸ்ல டிப்ரிசியேஷனோட 89 லட்சம் பொய் கணக்கு எழுதினேன். இவ்வளவு ஒரே ஒரு சர்ச் தான். நான் என்ன சொல்றேன்? என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் போன்ற வீட்டுல அது பாஜக அழுத்தம்னு கூட சொல்லிட்டு போங்க. வருஷம் ரைடுக்கு போகணும். விஜய் எப்பெல்லாம் படம் நடிக்கிறாரோ, மாஸ்டர் போகும்போது போயிருக்கணும், லியோவுக்கு போயிருக்கணும், இன்னைக்கு ஜனநாயகன் வரைக்கும் போயிருக்கேன்னா, இன்னைக்கு வரைக்கும் விஜய் கருப்பு படம் தான் வாங்கிட்டு இருப்பார். அது பார்ட் ஆஃப் இதுதான். அப்ப எல்லாம் நீ விட எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிச்சுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, விஜய் இன்னைக்கு வரைக்கும் மாட்டிருப்பார். அதான் உங்களுக்கு கோர்ட்ல சொல்றாங்க சார். இப்படி பாருங்க, நாங்க அன்னைக்கு சர்ச்சுக்கு போகல. விஜய் வெளியே வந்து சொல்லியிருப்பாரா? நாங்க உள்ள போனோம், விஜய் மாட்டிக்கிட்டார். அடுத்த வருஷம் பிறந்தா விஜய் மாட்டிருப்பார். அதுக்கு அடுத்த வருஷம் பிறந்தா விஜய் நான் எல்லாருக்கும் பொருந்தும். நான் விஜய் மட்டும் சொல்லல. எல்லா நடிகர்களுக்கும் இது பொருந்தும். பெரிய பெரிய ஸ்டார்ஸா இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் போங்க. இல்ல உண்மையா இருந்தாங்கன்னா உண்மை ப்ரூவ் பண்ணிட்டு போடு. இல்லங்க நான் பாருங்க கணக்கு கரெக்டா வச்சிருக்கேன். நான் செக் தாங்க வாங்குவேன். கேஷியரை தொட மாட்டேங்க. பிளாக் மணி கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவாங்க. 10% பிடிச்சிட்டே கொடுப்பான்னு சொல்லி அப்படி நான் ஃபைல் பண்ணிட்டு இருக்கேங்க. பிரச்சனையே இல்ல. விஜய் வருஷம் பிறந்தா வருஷம் மாட்டிருப்பார். ஒரே வருஷம் போனதுனால அதுக்கு மட்டுமே விஜய் இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டு இருக்கார். அவ்வளவுதான். சோ இந்த தூய சக்தின்னு சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன். நான் ரொம்ப நேர்மையான ஆள். உங்களை சுத்தி இருக்கிறவன் திருடன். உங்க மாவட்ட செயலர் திருடன். உங்களை சுத்தி புதுசா நீங்க கூட்டிட்டு வரீங்க இல்லையா? செங்கோட்டையன், நீங்க வந்து கூப்ப கிருஷ்ணன். நீங்க கூப்ப கிருஷ்ணன் வீட்டுல எல்லாம் சவத்தை உடைச்சு காசு எடுத்தாங்க. ஒரு ரிட்டையர்டு ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் அவரெல்லாம் போய் சேர்ந்திருக்காரு இல்லையா? நீங்க அருண்ராஜ் பத்தி நீங்க முடிஞ்சா தனியா ஒரு ஸ்டோரி கலெக்ட் பண்ணுங்க. அவருக்கு எவ்வளவு குவாரிகள் இருக்கு, எந்தெந்த ஊர்களை எவ்வளவு குவாரி வாங்கி எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு, ஐஆர்எஸ் இருக்கும் போது அவர் எவ்வளவு கிளீனா இருந்தாரா, இல்ல அவர் மேல 4 அலிகேஷன் இருந்துச்சா? இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஐயா அருண்ராஜ் வந்து தொடர்ந்து இருந்தா கூட அவரை தானா வேலை காலி பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு அலிகேஷன்ஸ் நிறைய இருக்கு இவர் மேல. எல்லாருமே விஜய் ஏமாத்துறாங்க அப்படின்னா, இப்போ விஜய்க்கு தெரியாத நம்மள நான் ஏமாத்தி சொல்றேன் விஜய் ஒரு ஃப்ராடு தாங்க. விஜய் ஏமாத்துறாங்க. நானும் ஆரம்பத்துல தான் சொன்னேன். விஜய் எல்லாம் ஏமாத்துறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவரை ஏமாத்துறாங்க. விஜய் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் இருக்காரு. விஜய் அதை பத்திலாம் கேர் பண்ணல. திருடுறியா திருடிக்கோ. நானும் திருடி தான் இருக்கேன். உன்னால முடிஞ்சா நீ ஏமாத்திக்க, என்னால முடிஞ்சா நான் ஏமாத்திக்கிறேன். அவ்வளவுதான்.